ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்தியன் கேஸை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சிலிண்டர் ரீஃபில்லிங்க்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி புக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் ரீபேமெண்ட் பண்ணுறதும் ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும். இது மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இந்தியன் கேஸ் ஐடி வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் சம் அலோஸ் கேட்கும். ஆரம்பத்தில் அதை வந்து அலோஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணதும் இது மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகிறோம். நம்ம வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ இதில் வந்து நியூ கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், லாகின், சைன் அப் அப்படின்ட்டு. லாகின் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணலாம். நம்ம வந்து இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டிய டீடைல், நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்தியன் கேஸ்க்கு வந்துட்டு எந்த மொபைல் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ எந்த இமெயில் ஐடி வேணாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி கொடுங்க. பண்ணலை அப்படின்னா எந்த இமெயில் ஐடி வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஐடி வந்துட்டு ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டன் கொடுக்குறேன். டன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதில் வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணணுமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ஸ்பெஷல் கேரக்டராக வச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் வந்து குமார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் வந்து வச்சுக்கோங்க. KUMAR அட் இல்லை வந்துட்டு பர்சன்டேஜ் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். நெக்ஸ்ட்டு 1 2 3 1 4 5 6 7 8 அப்படி ஏதாவது சம் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாஸ்வேர்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரெஜிஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணதுமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அப்படி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே போதும், நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஐடி வந்து லாகின் பண்ணியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடியை வந்துட்டு லாகின் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ண ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே இப்போ ரீசெண்டாக ரெஜிஸ்டர் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து லாகின் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்துட்டு என்னோட ஐடியை வந்து லாகின் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஐடி வந்துட்டு லாகின் ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு என்னோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு லாகின் ஆனதும் உங்களோட நேம் வந்து உள்ள டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்துட்டு நம்மளோட ஐடியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணியாச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட LPG ஐடியை வந்துட்டு லிங்க் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க் மை LPG ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்புக், அதாவது அந்த இந்தியன் ஆயில் பாஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு LPG ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. 17 டிஜிட்டில் இருக்குமா. அந்த LPG ஐடி நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்பிஜி புக்கில் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எல்பிஜி கேஸ் வாங்கினதோட பில் இருந்தது அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ல வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த 3க்கு அடுத்தது வந்து இருக்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட நேம், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் வந்துட்டு எந்த ஏஜென்சியில் வந்துட்டு நீங்கள் வந்து கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அதை பற்றின டீட்டெயிலு, நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதை வந்துட்டு நீங்கள் வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இட்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்பிஜி ஐடி வந்துட்டு உங்களோட அந்த நேம்லையும் அதாவது உங்களோட இமெயில் ஐடியிலையும் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பாஸ்வேர்ட், உங்களோட ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் எல்பிஜி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளோட எல்பிஜி கேஸோட நம்மளோட நேம், அதாவது நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்பிஜி கேஸை வந்துட்டு நம்மளோட இமெயில் ஐடியோட ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்பிஜி கனெக்ஷனோட எல்பிஜி நம்பர் வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்சைடு எலிஜிபிலிட்டி, நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு, இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களோட கன்சியூமரோட அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பர், எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இந்தியன் கேஸை வந்துட்டு ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொத்த டீட்டெயிலுமே இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து ரீஃபில்லிங்க்கு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் சிலிண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வாங்கக்கூடிய சிலிண்டரோட வெயிட் கேஜ் வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. 14.2 கேஜ் வந்து உங்களுக்கு சிலிண்டர் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் அதான் வாங்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் வந்து புக்கிங் ஆயிரும். ரீஃபில்லிங் ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து புக்கிங் ஆயிரும். நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் எடுத்து கால் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 கிளிக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட எல்பிஜி ரீஃபில்லிங்கை வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து அதுவும் உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீபேமெண்ட் வந்து அதிலேயே வந்து பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெப்சைட் மூலமாக ரீபேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கலாக பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷனை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக பே பண்ணுற ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷனில் வந்து கம்மியான டீடைல்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு உங்களோட எல்பிஜி கேஸை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.